கிங் ஆஃப் க்ளோரி சபையின் சார்பில் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்துகிறோம். இப்பொழுது பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கப் போகும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உமதன்பை பாட, உம் நாமம் கூற, உம் சேவை செய்ய, உம்மை போற்றி பாட, உமதன்பை பாட, உம் நாமம் கூற, உம் சேவை செய்ய, உம்மை போற்றி பாட. ஆவியானவரே, 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 உம்மை ஆராதிப்பேன். ஆவியானவரே, 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 உம்மை ஆராதிப்பேன். குப்பையிலிருந்து என்னை தூக்கி எடுத்தவரே, புதுநலம் கொண்டாடி மகிழ்ச்சி அடைவேன். குப்பையிலிருந்து என்னை தூக்கி எடுத்தவரே, புதுநலம் கொண்டாடி மகிழ்ச்சி அடைவேன். ஆவியானவரே, 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 உம்மை ஆராதிப்பேன். ஆவியானவரே,
சுத்தமுள்ள ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. எங்களோடு நீர் இடைப்படும் இந்த ஜெப நாளிலும் அதிகமாய் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை கொடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலே நாம் ஜெபிக்க வேண்டிய ஜெபங்களை குறித்து உங்களோடு கூட நான் அநேக வசனங்களை, என் மனசில் இருக்கக்கூடிய வசனங்கள், நான் எழுதி வைத்திருக்கிற வசனங்கள், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுவதற்கு நம்ம ஜெபிக்கணும். பிரைஸ் எல்லாம் அந்த ஒரு ஜெப கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கை ஜெபத்தினாலும் வசனத்தினாலும் தான் கட்டப்படும். ஆமென். நம்முடைய வாழ்க்கை ஜெபத்தினாலும் வசனத்தினாலும் கட்டப்படும். ஸோ நாம் ஏன் இந்த சனிக்கிழமை இப்படி ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வரோம் அப்படின்னா, ஜெபிப்பதற்காய் வருகிறோம், வசனத்தை கேட்பதற்காய் வருகிறோம். இந்த ஜெபிப்பதினாலும் வசனத்தை கேட்பதினாலும் நன்மை இருக்கா? சொல்லுங்க, நன்மை இருக்கா? ஜெபிப்பதினாலும் வசனத்தை கேட்பதினாலும் நன்மை இருக்கா? இருக்கு, நன்மை இருக்கு. வசனம் நமக்கு விசுவாசத்தையும் அறிவையும் வளர்த்து கொடுக்கும். பிரைஸ் தி லார்ட். வசனம் நமக்கு விசுவாசத்தை கொடுக்கும். நமக்கு சில தெரியாத காரியங்களை நமக்கு வசனம் புரிய வைக்கும். என்ன, இந்த வசனத்தில் இப்படி ஒரு வசனம் இருக்கா, இப்படிப்பட்ட வார்த்தைகள் இருக்கான்னு சொல்லி நாம் அந்த வசனத்தை சற்று யோசிக்க பண்ணும். அதுதான், அந்த யோசிக்கிறது தான் நம்ம தியானம் என்று சொல்லுகிறோம். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இதை அந்த ஆக்சுவலாக அதை என்னன்னு போட்டிருக்கணும் நம்முடைய வேத தமிழில், இரவும் பகலும் கர்த்தருடைய வசனத்தை யோசிக்கின்ற ஒரு மனுஷன் பாக்கியவான். பிரைஸ் தான். நம்ம யோசிக்கணும். தியானம்னா அப்படியே போயிட்டு ஒரு ஒத்தை காலில் நின்று ஒரு கையில் பைபிள், இன்னொரு கையில் ஏதாவது ஒன்று பிடிச்சிட்டு அப்படியே நிற்கிறதுனால, நம்ம போகையிலும் வருகையிலும் என்ன செய்யணும்? அந்த வசனத்தை யோசிக்கணும். அந்த யோசிக்கிற வசனத்தை நம்ம மனசில் வைத்து ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த வசனம் இப்படி சொல்லுதே. அப்போது அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற ஆரம்பிக்கும். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் வசனத்திற்கு இன்னொரு பெயரை வேதம் சொல்கிறது, சரியான பெயர். சொல்லுங்க, என்ன பெயர் வசனத்திற்கு? சத்தியம், அப்புறம் தீபம், அப்புறம் பட்டயம், அப்புறம் ஜீவன். சரியான வார்த்தையை சொல்ல மாட்டிருக்கீங்களே. வேர்ட் ஆஃப் காட், வெளிச்சம், அப்புறம் ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது. ஓகே, வார்த்தை, எல்லாம் கரெக்டு தான். ஆனால் நான் எதிர்பார்க்கறத சொல்ல மாட்டிருக்கீங்களே. இயேசு. ஓகே. வசனம், ஒருவன் விதைக்க புறப்பட்டான். வசனம் என்ன? விதை. வசனத்தினுடைய மெயின் காரியம் அது என்னது? அது ஒரு விதை. அது ஒரு விதை. வசனம் நம்முடைய இருதயத்தில் அது விதைக்கப்படணும். விதைக்கப்பட்ட வசனம் என்ன செய்யும்? அப்படியே இருக்காது. பிரைஸ் தி லார்ட். அது முளைத்து பலன் கொடுக்கும். ஆமென். அல்லேலூயா. வசனம் ஒரு விதை. நீங்கள் சொன்ன அத்தனையும் உண்மை. நீங்கள் என்னெல்லாம் சொன்னீங்களோ அத்தனையும் உண்மை. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு என்னுடைய பிரசங்கத்திற்கு அதை நான் பயன்படுத்த முடியலை. ஸோ இன்றைக்கு என்னுடைய பிரசங்கத்திற்கு நான் எதை பயன்படுத்துகிறேன்? வசனம் ஒரு விதை. விதை. நம்முடைய லைஃப்பில், நம்முடைய இருதயத்தில் வசனம் என்ற விதைகள் நிறைய விழுந்து கொண்டே இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்திலும் நிறைய விதைகள், நம்முடைய மைண்டில் நிறைய வசனங்கள் இருக்கும். மனப்பாடம் பண்ணியிருப்போன்னா நிறைய வசனங்கள். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், இப்படி நிறைய வசனங்களை நம்ம மனப்பாடம் பண்ணியிருப்போம். அந்த வசனங்கள் எல்லாம் என்ன செய்யணும்? சில நேரத்தில் நம்முடைய லைஃப்பில் சில நேரத்தில் பிரச்சனை வரும் பொழுது இந்த வசனம் டக்குன்னு அந்த இருதயத்தில் விழும். விழுது. அது மாதிரி இங்கே வசனம் இல்லைன்னா இங்கே விழாது. பிரைஸ் தி லார்ட். ஸோ அதனால தான் நம்ம இங்கே போகிறதுக்கு தான் இங்கே வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். ஐ மீன், நம்ம மைண்டுக்கு போகிறதுக்காக மெமரி பண்ணுறோம். வேர்ட்ஸை நம்ம மெமரி பண்ணி நிறைய வசனங்களை நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஆனால் இந்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நாம் கடந்து போகிற பாதையில் இந்த வசனங்கள் நம்முடைய இருதயத்திற்கு இறங்கி வரணும். பிரைஸ் தி லார்ட். அதான் ஒரு பிரதர் சொன்னார், ஒரு தேவ மனுஷன் சொல்கிறாங்க, இந்த சிந்தைக்கும் இருதயத்திற்கும் ஒரு அடி தான் டிஸ்டன்ஸ் தான். பிரைஸ் தி லார்ட். இந்த சிந்தைக்கும் இருதயத்துக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸு? ஒரு அடி தான். ஆனால் அது ரெண்டும் இணையவே இணையாது. பிரைஸ் தி லார்ட். அதனுடைய கேப் யூனிவர்ஸுடைய கேப்பாம். சரியா? பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் இது மைண்டு ஒன்று சொல்லும், இருதயம் ஒன்று சொல்லும்.
இதை ரெண்டுத்தையும் நம்ம இணைக்கணும். பிரைஸ் எல்லாம் இணைக்கணும். மைண்டில் ஒரு வசனம் வருது, அந்த வசனம் எனக்கு நடக்கும்னு சொல்லி நீங்கள் இருதயத்தில் நினச்சிட்டிங்கன்னா, அதை நம்பிட்டீங்கன்னா அந்த விதை பலன் கொடுக்க ஆரம்பித்திடும். பிரைஸ் எல்லாம். சரியா? மைண்டில் நமக்கு 1000 வசனம் இருக்குது, அதெல்லாம் நம்முடைய லைஃப்பில் பலிக்கிறது இல்லை. எத்தனையோ வசனங்கள் இருக்குன்னு கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். நமக்கு பிரச்சனை வரும்போது இந்த வசனமாக நமக்கு ஞாபகத்துக்கு வருது. நம்ம பிரச்சனை தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. நம்ம பிரச்சனையை தான் நம்ம யோசிக்கிறோம். ஆண்டவர் மேல் நம்பிக்கையாயிரு, கர்த்தர் உனக்கு உதவி செய்வார், கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார். அதெல்லாம் அந்த நேரத்தில் மறந்து போகுது. அப்போ நாம் இந்த வசனத்தினாலும் தேவ வார்த்தையினாலும் நாம் அலங்கரிக்கப்படணும். பிரைஸ் தி லார்ட். சரி, இன்றைக்கு சில ஜெப காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். முதலாவதாக நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஒரு வசனம் சங்கீதம் 119 வசனம் 18. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். பாருங்க, வேதத்தை எல்லாரும் வாசிக்கலாம், ஆனால் அதிசயத்தை பார்க்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் வேதத்தை வாசிக்கிறாங்க, ஆனால் அதிசயத்தை பார்க்க முடியறதில்ல. சிலருக்கு வேதத்தை ஆரம்பிக்கும் போது எப்படா முடிப்போம்னு சொல்லி சிலர் வாசிப்பாங்கன்னு, ஐயோ இவ்வளோ பெரிய சங்கீதமா, இவ்வளோ பெரிய அதிகாரமா இன்னைக்கு. சில நேரத்தில் நம்ம சிலருக்கு இந்த அவசரமாக அந்த வேதத்தை திறந்து வாசிக்கிற ஒரு பழக்கம் இருக்கும். ஏதாவது போகிறது, வீட்டை விட்டு போகிறதுக்கு முன்னாடி சம்டைம்ஸ் ஏதாவது ஜெபிக்கணும்னு சொல்லி அப்படி திறந்தா நம்ம சோதனைக்காகவே இந்த 119ஆம் சங்கீதம் புஸ்தகத்தில் நடுவில் இருக்குது, வேதத்தில் நடுவில் இருக்குது. அது சோதனைக்காகவே நிற்கும் அது. ஆனால் நல்ல வேலை அதில் ஒரு 2-3 பகுதியாக அதில் நிறைய என்னது பேராகிராஃபாக வந்ததுனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம புத்தியை தெரிஞ்சு அப்படி எழுதி வைத்திருக்கிறாங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். சரியா? சில நேரத்தில் நாம் ஆண்டவரே உம்முடைய வேதத்தினுடைய ரகசியங்களை நான் பார்க்கும்படி கண்களை திறந்தருளும். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வேதம் வாசிக்கும் பொழுது நம்முடைய கண்கள் திறக்கப்படணும். பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு நாளும் ஒரு அதிசயத்தை நம்ம பார்க்கணும், ஒவ்வொரு நாளும். ஆமென். அப்படி நம்ம பார்ப்பதற்கு வேதத்தை குறித்த இந்த ஜெபம் உங்கள் லைஃப்பில் எப்பவும் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். எப்பவும் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே உம்முடைய அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தருளும். இல்லாவிட்டால் எப்பொழுதெல்லாம் வேதத்தை வாசிக்கிறீங்களோ இந்த சங்கீதம் 119:18 வார்த்தையின்படி ஆண்டவரே உம்முடைய அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தருளும், செவியை திறந்தருளும், இருதயத்தை திறந்தருளும். அப்படி ஒரு ஜெபத்தை நம்ம பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். பண்ணுவீங்களா? ஏற்கனவே சிலர் நீங்கள் பண்ணலாம். அது மாதிரி ஏற்கனவே சிலர் ஆண்டவரே இந்த வேதத்தை புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நம்ம செய்து ஜெபிக்கும் பொழுது அதிசயங்களை நம்ம வேதத்தில் நம்ம பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். வேதத்தில் அதிசயத்தை பார்ப்போம். ஒரு விளையாட்டாய் ஒரு கதை உண்டு. 2 பேர் படித்து முன்னேறினார்கள். படிப்பெல்லாம் முடித்த பிறகு ஒருத்தன் நல்லா படித்த ஒருத்தன் ஒரு பெரிய ஒரு கம்பெனியில் போய் வேலையில் சேர்ந்து அவன் என்னவோ நல்ல ஒரு ப்ரொமோஷனில் அப்படி போயிட்டு இருந்தான். இன்னொருத்தன் ஆவரேஜாக படித்த ஒரு தம்பி, அவன் என்ன செய்தான், ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபத்தோடு என்னவோ தெரியல அவன் என்ன செய்தான், கண்ணை மூடி ஒரு நாள் ஜெபித்து ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி வேதத்தை திறந்தான். அதில் கை வைத்த பொழுது ஒலிவ எண்ணெய் அப்படின்னு சொல்லி இருந்தது. உடனே அவன் என்ன செய்தான், ஒலிவ எண்ணெய் பிஸ்னஸ் ஆரம்பித்தான். சரியா? பயங்கர பணம் வந்துருச்சு அவனுக்கு. பிரைஸ் தி லார்ட். அடுத்து ஆண்டவரே இந்த ஒலிவ எண்ணெய் நல்லா தான் போயிட்டுருக்கு, வேற என்ன ஆண்டவரே நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் திறந்த பொழுது காணியாட்சின்னா அந்த இடங்கள்னு அதை குறித்த ஒரு வசனம் வந்தது. அவன் விரல வச்சான். ஓ ஆண்டவர் ரியல் எஸ்டேட்டுக்கு போக சொல்கிறாரு போல இருக்குன்னு சொல்லி ரியல் எஸ்டேட்டில் நுழைந்தான். பயங்கர பணம் அவனுக்கு. பிரைஸ் தி லார்ட். கடைசியாக இன்னொரு முறை ஆண்டவரே எனக்கு இன்னொரு பிஸ்னஸ் வேணும் ஆண்டவரே, உமக்கு ரொம்ப ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு கையை திறந்தா அதில் அவனுக்கு வந்தது பொன் வெள்ளி என்னுடையதுன்னு சொல்லி. ஓ ஆண்டவர் பொண்ணு வெள்ளி இந்த மாதிரி பிஸ்னஸில் போக சொல்கிறாருன்னு சொல்லி அவன் பெரிய தங்க வியாபாரியாக மாறிட்டான். பிரைஸ் தி லார்ட். இவனுடைய நண்பன் ஒருத்தர் இருந்தான் பாருங்க. அவனை ஒரு நாள் இவன் சந்தித்தான். இவன் இப்போ பெரிய ஆள் ஆகிட்டான். அவன் நண்பனுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா நம்ம கூட ஸ்கூலில் படித்தவன் சரியாக கூட படிக்க மாட்டானே, இன்னைக்கு பெரிய ஆளாக இருக்கிறானே என்ன அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப விசாரித்த பொழுது அவன் சொல்கிறான், நான் இதை மாதிரி வேதத்தை திறந்து கையை வைப்பேன், அது வேதம் என்ன சொல்லுதோ அதை நான் செய்வேன். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அற்புதமாய் காரியங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லி சொன்னான். அவன் நம்பி போய் அதே போய் திறந்து வச்சான். அவனுக்கு சரியாக வரல. அவன் அப்படி தான் பைபிளை திறந்து ஆண்டவரை என்னன்னு முடிந்தா எல்லாம் முடிந்தது போ எல்லாம் முடிந்தது சரியா.
அப்போ நம்முடைய லைஃப்ல வேதத்தை நம்ம சார்ந்து நம்ம ஜீவிக்கணும். பிரைஸ் தி லார்ட். நீங்க தயவுசெய்து இது விளையாட்டுக்காக சொல்றேன்னு நீங்க போய் விரல வச்சுட்டு இருக்காதீங்க. நம்ம வேதத்தினுடைய அதிசயங்கள் நம்முடைய கண்களை திறக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஸோ அப்படி திறந்தா நம்ம சாதாரணமா இருக்க மாட்டோம், மேன்மையான ஒரு வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்படும். அடுத்து நம்ம செபிக்கும் பொழுது பாருங்க, சங்கீதம் அந்த 1வது அதிகாரத்தில் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது 3:1-3 வாசி. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து, தன் காலத்தில் தன் கனியை தந்து, இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த வசனத்தை நம்ம ஒவ்வொருத்தரும் நாம சொல்லி ஜெபம் பண்ணணும். உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில நான் செய்யறதெல்லாம் வாய்க்கணும் ஆண்டவரே, நான் செய்வதெல்லாம் வாய்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு கிருபை நமக்கு இருக்கணும். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. சங்கீதம் 118:25. கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். இன்றைக்கு நம்முடைய அநேகருடைய வாழ்க்கையில நம்ம செய்யறது வாய்க்காமல் போகிறது. ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நம்ம செய்கிற காரியங்கள் வாய்க்காமல் போகிறது என்றால், ஒன்று தேவ சித்தம் இல்லைன்னு அர்த்தம். இன்னொன்று உங்களுடைய கரத்தை ஆண்டவர் உங்கள் கரத்தை ஆளுகை செய்ய முடியாமல் பிசாசோ இல்லாவிட்டால் சாபமோ உங்கள் கரத்தை ஆளுகை செய்கிறது என்ற அர்த்தம். சரியா? நம்ம செய்கிறது வாய்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில இது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்திற்கு நம்ம முயற்சி எடுக்கணும், நாம பிரயாசப்படணும். அதே நேரத்தில் தேவன் நம்ம கூட இருந்தால் தான் நம்ம செய்யறது வாய்க்கும். பேதுருடைய படகுல இயேசு போன பொழுது ஆண்டவர் கேட்கிறாரு, பேதுருவே திரும்ப வலை போடுவாயா அப்படின்னு சொல்லுவோம். அவன் சொல்றான், இரவெல்லாம் நான் பிரயாசப்பட்டேன்னு, நைட்டு ஃபுல்லாக நான் கஷ்டப்பட்டேன், ஆனாலும் வாய்க்கலை. நான் பட்ட பாடு, நான் எடுத்த கஷ்டம், நான் உழைத்த உழைப்பு எனக்கு ஆசீர்வாதமாய் மாறலை. ஏனென்றால் அவனுடைய கரத்தை தேவனால் ஆசீர்வதிக்க முடியலை. ஆனால் இயேசு அந்த படகுல இருந்த பொழுது அவன் செய்தது வாய்த்தது. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நம்முடைய லைஃப்ல இது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். நீங்க பார்த்தீங்கன்னா, யார் செய்கிறது வாய்க்கிறதோ அவர்கள் உயர்த்தப்பட்டு கொண்டே போவாங்க. யார் செய்கிறது வாய்க்கலையோ அவர்கள் இருக்கிற நிலைமையில இருப்பாங்க, இல்லாவிட்டால் தாழ்ந்து போவாங்க, சிறுமைப்பட்டு போவாங்க. அந்த கெட்ட குமாரன் தாழ்ச்சி அடைந்தான், கெட்ட குமாரன் சிறுமை அடைந்தான். ஏன்? அவன் செய்தது வாய்க்கலை, அவன் எடுத்த முயற்சிகள் வாய்க்கலை, அவன் எடுத்ததான காரியங்கள் ஆசீர்வாதமாய் நடக்கலை. அப்ப நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம செய்யற காரியங்கள் வாய்ப்பதற்காக நம்ம ரொம்ப ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நான் செய்யற காரியங்கள் வாய்க்கணும், நான் எடுக்கிற முடிவுகள் அது கை கூடணும். இதே தான் இன்னொருத்தர் ஜெபம் பண்றாரு பாருங்க. நீங்க ஆதியாகமம் 24:56 வாசிங்க. அதற்கு அவன், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்க நீங்கள் எடை செய்யாதிருங்கள். கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினார் என்று அந்த எலியேசர் சொல்லுகிறான். அதற்கு முன்பாய் அந்த பிரயாணம் வாய்க்கப்படுவதற்கு அவன் என்ன செய்தான்? ஜெபம் பண்ணான். இல்லையா? உங்களுக்கு தெரியும் தானே, எலியேசருடைய அந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஈசாக்குக்கு அவன் பெண் பார்க்கும்படி அவன் புறப்பட்டு போகிறான். ஆபிரகாம் அவனை ஆசீர்வதித்து அனுப்புகிறான். இப்பொழுது அவனுடைய பிரயாணம் வாய்க்கப்படுகிறது. அவனுக்கு பெரிய ஒரு சந்தோஷம், என்னுடைய பிரயாணம் வாய்க்கப்படுகிறது. கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினார். ஏன் கர்த்தர் அவனுடைய பிரயாணத்தை வாய்க்க பண்ணினார்? அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான், பிரயாசம் எடுத்தான், தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபம் பண்றான். ஆண்டவரே, என்னுடைய பிரயாணத்தை நீர் வாய்க்க பண்ணும். இந்த கிணற்றண்டையில நான் இருக்கிறேன், இங்க வருகிற ஒரு பெண் என்னுடைய எஜமானுக்கு ஏற்றவளா இருக்கும்படி அவள் எனக்கும் இந்த ஒட்டகங்களுக்கும் அவள் தண்ணீர் கொடுக்கணும் என்று சொல்லி தன் பிரயாணத்திற்காய் ஜெபம் பண்றான். அப்ப இன்றைக்கு நான் சொல்றேன் பாருங்க, இந்த ஜெபம் எல்லாம் இல்லாதவர்களுடைய வாழ்க்கையில செழிப்பு வராது. நீங்க தேவனை தேடாமல் தேவனுடைய சமூகத்துல சிலருடைய ஜெபங்கள் ஒரு, அது நான் கடந்த நாட்களோட நான் சொன்னேன், ஒரு விருதாவான ஒரு ஜெபமா இருக்கு. ஒரு காரியத்துக்காக தேவ சமூகத்துல நீங்கள் கண்ணீர் விடணும், கருத்தாய் ஜெபம் பண்ணணும், ஆண்டவருடைய சமூகத்துல மன்றாடணும். ஆண்டவரே, என்னுடைய காரியத்தை நீர் ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும், என்னுடைய காரியம் செய்வது ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் சொல்லி ஜெபம் பண்ணணும். தானியேலை குறித்து ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு. 6வது அதிகாரம் கடைசி வசனம் 28. தரேவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய
கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. பாருங்க, தானியேலுடைய காரியம் எப்படி இருந்ததா? தானியேலுடைய காரியம் எப்படி இருந்தது? ஜெயமா இருந்தது. 3 ராஜாக்கள், தரியூன் ராஜா, பெர்சியன் ஆகிய கோரேசுடைய ராஜாவின் காலத்தில், அது போக இவனுடைய காலம் வேற, பாபிலோன் ராஜாவாகிய நெபுகாத்நேச்சர், இவங்களுடைய காலத்தில் எல்லாம் தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்தது. இந்த கோரேஸ் என்கிறவன் காலத்தில் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்ப எருசலேமில் போய் ஆலயத்தை கட்டுவதற்கு இந்த தானியேல் எல்லாம் கீ பர்சன். தானியேல் எல்லாம் அந்த இடத்துல தானியேலுடைய பெயர் வராமல் இருக்கலாம், ஆனால் அந்த கோரேஸ் ராஜாவுக்கெல்லாம் தானியேல் சொல்லியிருப்பான். தானியேல் தான் தேவ சமூகத்துல திரும்ப எப்படி எருசலேம் கட்டப்படும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது தானியேலுக்கு ஆண்டவர் வெளிப்பாடு கொடுக்கிறார். எப்பொழுது? எரேமியாவினுடைய 70 வருஷங்களுக்கு பிறகு எருசலேம் கட்டப்படும். அப்போ எரேமியாவினுடைய அந்த 70 ஆண்டுகளுக்கு பிறகு வயதான காலத்துல இந்த கோரேசோடு கூட இந்த தானியேல் சொல்லி இருப்பான், எருசலேமில் என்னுடைய ஆலயம் கட்டப்பட தயவு செய்து ஆட்களை அனுப்பு. அவனுடைய காரியம் எப்படி இருந்ததா? ஜெயமா இருந்தது. இன்றைக்கு நாம அநேக நம்முடைய காரியங்கள் ஜெயமாய் இல்லாமல் இருக்கக்கூடாது. நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய சபையில அநேகர் ஜெயம் பெறுறீங்க, அநேகருடைய வாழ்க்கை வெற்றி அடைகிறது. அதை நம்ம பார்க்க முடிகிறது, சாட்சியில கேட்க முடிகிறது. தனிப்பட்ட விதத்துல அநேகர் சொல்லுகிற வார்த்தையினாலே நான் கற்றுக்கொள்கிறேன். அநேகருடைய வாழ்க்கை ஜெயம் அடைகிறது, அநேகருடைய வாழ்க்கை வெற்றியாய் மாறுகிறது. ஏன் தெரியுமா? நாம கர்த்தர் நம்முடைய கரத்தை ஆசீர்வதிப்பதினால். பிரைஸ் தி லார்ட். ஏன் கர்த்தர் நம்முடைய கரத்தை ஆசீர்வதிக்கிறார்? நாம தொடர்ந்து ஏறெடுக்கிற ஜெபங்கள், தொடர்ந்து தேவ சமூகத்தில் நம்ம வடிக்கிற கண்ணீர், நம்முடைய ஆலயத்தில் ஜெபத்திற்கு எப்பொழுதும் ஒரு மேன்மையான ஒரு இடத்தை நம்ம வைக்கணும். ஆமீன். எப்பொழுதும் அது எனக்கு ஆசை. ஒரு அமெரிக்காவில் ஒரு ஆலயம் இருக்கு. அந்த ஆலயத்தில் 24 hours ஆராதனை நடந்து கொண்டே இருக்குமா. 30 days 24 hours அப்படி ஒரு சபை இருக்கான். அதில் போனால் யார் வேணாலும் போய் உட்காந்துட்டு எழுந்து போயிட்டே இருக்கலாம். அவங்க போவாங்க, அவங்க கொஞ்சம் நேரம் இந்த இடத்துல ஆராதனையில் இருப்பாங்க. அந்த இடத்துல யாராவது ஒரு 2-3 வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. அதை முடிச்ச உடனே அவங்க போயிட்டே இருப்பாங்க. அது கண்டினியூவாக போயிட்டே இருக்குமான்னு. நம்ம தேசத்திலும் ஆண்டவர் நமக்கு அப்படி செய்யணும். ஒருவேளை ஒரு ஜெப கோபுரம்னு எனக்கு ஆசை. நம்முடைய சர்ச்சில் கூட ஒரு சின்ன ஒரு இடத்தை நமக்கு சொந்தமாய் வரும் பொழுது ஒரு பெரிய கூட்டம் வரட்டும். ஆமேன். நாம் அந்த இடத்துல ஒரு சிலரை வைக்கணும். நீங்கள் பாட்டு பாடி ஆராதிங்க, வர்றவங்க அந்த பாட்டில் கலந்து கொள்ளட்டும். ஒரு கொஞ்சம் ஜனங்கள் வரும்பொழுது ஒரு செய்தி, அதுக்கப்புறம் ஒரு ஆராதனை நடந்து கொண்டே இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். இப்போ அப்படி தானே மற்ற ஆலயங்களில் நடக்குது. பாஸ்டர் வந்தா அப்படின்னு இல்லையப்பா. பிரைஸ் தி லார்ட். என்ன, நாம் எப்பொழுதுமே தேவனை ஆராதிக்க கூடிய ஒரு ஸ்தலமாய் நம்ம மாறணும். அதில் விசேஷமாய் ஜெபம் நமக்கு இருக்கணும். ஜெபம் நம்முடைய சபையில நமக்காக, சபைக்காக, குடும்பத்திற்காக நம்ம ஜெபித்து கொண்டே இருந்தால் நம்முடைய கைகள் தேவனுடைய கரம் போல மாற்றப்பட்டுடணும். பிரைஸ் தி லார்ட். இது இப்போ பார்க்கும்போது இது என்னுடைய கரம் தான். நான் என்னுடைய பலத்தினால் தான் இப்பொழுது காரியங்களை செய்ய முடியும். ஆனால் நம்முடைய ஜெபங்கள் அதிகரிக்க அதிகரிக்க நம்முடைய கரத்தை தேவனுடைய கரமாய் மாற்றுவார். அந்த ஆளுகையை கொடுப்பார், அந்த அதிகாரத்தை கொடுப்பார், அந்த அபிஷேகத்தை கொடுப்பார், அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அப்போ இது எப்படி வரும் அப்படின்னா ஜெபித்தால் தான் வரும். ஆண்டவரே, என்னுடைய கரங்களை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, நான் செய்வது வாய்க்கப்படணும். ஆண்டவரே, காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தாவே, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஸோ அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல அந்த எலியேசருடைய பிரயாணத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணுகிறார். இன்னொரு வசனத்தை வாசிங்க. உபாகமம் 23:5. உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். சாபம் ஆசீர்வாதமாய் மாறணும். பிரைஸ் தி லார்ட். பிலேயாம் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வந்தான். இன்றைக்கு பிலேயாமின் ஆவிகள் நம்மை சுற்றி அவைகள் இருக்கிறது. பிலேயாமின் ஆவிகள், சரியா, இந்த பிசாசின் ஆவிகள் கர்ஜிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ. அன்னைக்கு எப்படி அந்த ராஜா ஒரு சபிக்க கூடிய ஒரு மனுஷனை கொண்டு வருகிறான். நம்முடைய லைஃப்ல பாருங்க, நம்மளை அநேகர் சபிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். நம்ம காரணம் இல்லாமல் நம்மை அநேகர் சபிக்கும்படியான சூழ்நிலையை பிசாசு உருவாக்குவான். அது நடக்கும், சரியா. சில நேரத்தில் மாமியார் மருமகளை சபிப்பாங்க. அவங்க சபிக்கணும்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க, அந்த சூழ்நிலையை அப்படி கொண்டு வந்துடுவான் பிசாஸ்.
அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரும் பொழுது உடனே மாமியார் என்ன செய்வாங்க, அந்த நேரத்தில் தன்னுடைய மருமகளை சபிப்பாங்க. அம்மா தன்னுடைய பிள்ளைகளை சபிப்பாங்க. சொந்த தாயே தன் பிள்ளைகளை சபிப்பாங்க. என்ன, சில நேரத்தில் நாமளே அப்படி பேசி விடுவோம். ஏனென்றால் அந்த சூழ்நிலையை பிசாசு கொண்டு வருவான். பீலேயாமினுடைய ஆவி என்பது அந்த சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும். சில நேரத்தில் மனைவியே புருஷனை சபிப்பான். இந்த இந்த ஏதாவது ஒரு தவறான ஒரு வார்த்தையை சொல்லி அந்த சாபத்தை புருஷன் மேல் மனைவி கொண்டு வருவாள். அவ தெரிந்தோ விரும்பியோ சொல்ல மாட்டா, சூழ்நிலை அப்படி செய்யும். அப்பா அம்மா பிள்ளைகளை சபிப்பது, கணவன் மனைவியை சபிப்பது. உன்னை என்னைக்கு கட்டணும்னு அன்னையில இருந்து என் வாழ்க்கை பாழா போச்சு. எத்தனை மனைவி சொல்லியிருப்பாங்க, என்ன எத்தனை மனைவி அப்படி சொல்லியிருப்பாங்க, இல்லாட்டி எத்தனை புருஷன் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஐயோ நான் பெத்த இந்த பிள்ளைனால என் மானமே போச்சுன்னு, ஐயோ இவன் எனக்கு ஒரு சாபமா பிறந்துட்டான். எத்தனை பேர் அப்படி சொல்லியிருப்பாங்கன்னு. அந்த சூழ்நிலைகள், அந்த சாபங்கள் நம்மை பிடித்து கொள்ளும், நம்ம மேல தாவி பிடித்திடும். ஏனென்றால் அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அன்றைக்கு உங்க மனைவியை நீங்க வேதனைப்படுத்திருப்பீங்க. அவங்க மனசுல நீ நல்லா இருக்க மாட்டே, என்னை இப்படி பண்றியே, நீ நல்லா இருக்க மாட்டே அப்படின்னு சொல்லி ஒரு மனைவி சொல்லிட்டான்னு வைங்களேன். அந்த மனைவி அப்படி சொல்லுவதற்கு ஒரு சூழ்நிலை உருவானது. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? சரியா? இல்லாட்ட இன்னும் நான் சொல்ல போனா பாஸ்டரே சொல்லலாம், ஐயோ இந்த விசுவாசி அப்படின்னு சொல்லிட்டா, அந்த பாஸ்டர் அப்படி சொல்லுவதற்கு ஒரு சூழ்நிலை என்ன செய்யும், அந்த விசுவாசி உருவாக்கி இருப்பாங்க. அப்போ அது என்ன செய்யும், நம்மளை பிடித்து கொள்ளும். அப்போ அந்த ஆண்டவர் சொல்றாரு, அந்த பீலேயாமினுடைய சாபத்தை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினார். ஆண்டவர் மாற்றுவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அப்படி மாற்றினார். அப்போ நம்முடைய லைஃப்ல இந்த சாப வார்த்தைகள் இல்லாத ஒரு மனுஷனை நீங்க காண்பிக்க முடியாது. சாப வார்த்தை இல்லாத ஒரு மனுஷன், என்னை யாருமே சபிக்கல பாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒருத்தரும் இங்கே எழுந்திருக்க முடியாது. உனக்குன்னு சொல்லி அம்மா அப்பா சபிச்சிருக்கலாம், சகோதரிகள் சபிச்சிருக்கலாம், நண்பர்கள் சபித்திருக்கலாம், விரோதிகள் சொல்லவே வேண்டான்னு. அவன் ஏன் நல்லா இருக்கான், அவனுக்கு ஏதாவது ஆகக்கூடாதா? சில நேரத்தில் நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் ஒரு மேனேஜராகவோ ஒரு இன்ஜினியரோ இருந்து கீழே இருக்கிற வேலை ஆட்கள் அவனை சரியாக வேலை செய்திருக்க மாட்டான், நீங்கள் டார்ச்சர் பண்ணியிருப்பீங்க அவனை என்ன அதை எடு இதை எடு. சில நேரத்தில் நம்ம பாஸ்டர் நம்ம சிலர் போட்டு நான் டார்ச்சர் பண்ணுற மாதிரி யாரையாவது டார்ச்சர் பண்ணணும்னு அவன் சொல்லியிருப்பான். ஐயோ இவனுக்கு ஏதாவது ஆகக்கூடாதா, இவன் வர அந்த எம்ஆர்டி ஏதாவது ஆகக்கூடாதா, என்ன ஒருவேளை காரில் வந்துட்டு இருந்தால் அந்த கார் ஏதாவது ஆகக்கூடாதா, சாபம். ஸோ நம்முடைய லைஃப்பில் அந்த சாபங்கள், ஒவ்வொருடைய லைஃப்லையும் அந்த சாபங்கள் பிடிக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரே சாபத்தை எனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும். பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் நம்ம ஜெபிக்க மறந்துடுறோம். நம்ம ஜெபிக்க மறந்தா நம்ம பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆகவே தான் சில நேரத்தில் ஆவியானவருடைய அந்த ஜெப பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்படலை அப்படின்னா, இந்த மாதிரி ஊழியக்காரங்க சொல்றதை நீங்க மனசுல வைக்கணும். இல்லாவிட்டால் உங்களுக்குன்னு ஒரு ஜெப நோட் புக் இருந்தா அதுல நான் எதுக்காகலாம் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதி வைக்க, இல்லாட்டி மனசுல அதை பதித்து கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். சில நேரத்தில் நமக்கு தெரியாது, இதுக்கெல்லாம் கூட ஜெபம் பண்ணணுமா, இதுக்கு போய் ஜெபம் பண்ணணுமா. அப்போ பிசாசு நம்ம சாபத்தை நம்ம மேல கொண்டு வருவான். அந்த சாபத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு நாம ஜெபிக்கணும். கர்த்தர் சொல்றாரு, அந்த சாபத்தை நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் நான் மாற்றினேன். ஆமென். இன்றைக்கு நம்முடைய வேலையே, நமக்கு யாரெல்லாம் நமக்கு சாபம் கொடுத்தாங்களோ அதெல்லாம் எழுதி வைங்க, அதெல்லாம் ஆசீர்வாதமா மாறணும். பிரைஸ் தி லார்ட். சரியா? நிறைய பேர் உங்களுக்கு சாபம் கொடுத்துருப்பாங்கன்னு. அப்போ ஆண்டவரே இந்த பிரதர் இப்படி ஒரு சாபத்தை எனக்கு சொன்னாரே, அந்த சாபம் ஆசீர்வாதமாய் மாறட்டும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அப்போ தான் சிங்கப்பூர்லேருந்து பாத்தாமில் போயிட்டு கம்பெனிஸ் எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஏர்லி ஸ்டேஜ் அது. அப்போது நான் வேலை செய்து கொண்டிருந்த கம்பெனியிலேருந்து என்ன செய்தாங்க, என்ன அந்த பாத்தாமுக்கு அனுப்பினாங்க. நாங்கள் ஒரு டீமாக அங்கே போனோம். அப்போது ஒரு தேவ மனுஷன் தான், அவர்கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கும் பொழுது, இது மாதிரி பாத்தாமுக்கு நான் போகிறேன் அப்படின்னோடனே, அப்போ பாத்தாம்னாலே ரொம்ப மோசமாய் சொல்லப்படும். அங்கே பாத்தாம் ரொம்ப பாவம் நிறைந்த ஒரு இடமா இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். போய் விழுந்துடாதீங்க ஐயா எதுலையும் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு. நம்ம ஒரு ஆண்டவருடைய பிள்ளை, ஏன் இப்படி இவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி. அப்போ நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் எங்களுடைய லைஃப் என்ன செய்யக்கூடாது, வரவும் கூடாது, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எங்களுக்கு வரவும் கூடாது.
அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். அதுக்கு ஏற்ற மாதிரி என் ரூமில் இருந்த அத்தனை பேருமே மகா பரிசுத்தவான்கள். சரியா? எல்லாம் ஏன்னா நம்ம எல்லாம் நம்ம அந்த கம்பெனியில் வேலை செய்கிற ஆட்களோட தானே போவோம். அவங்களுக்கு குடிக்காமல் இருக்க மாட்டாங்க. அவங்களோட தான் நான் உட்காந்து சாப்பிடணும். எல்லாரும் குடிப்பது, அசுத்தமான காரியங்களை செய்வது, வேலை முடிச்சு வந்த உடனே நைட் அந்த கிளப்புக்கு போவது, இதுதான் அவங்களுடைய லைஃபு. அங்கே நான் மட்டும் தனியாக உட்காந்து கிடக்கணும். சரியா? ஆனாலும் ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபம் பண்ண, ஆண்டவரே என்னுடைய லைஃப்பில் ஒரு சாபம் வரக்கூடாது, ஒரு சாபத்தினுடைய கிரியை வரக்கூடாது. அப்போ நம்ம ஜெபிக்கிற ஜெபந்தான் நமக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு. ஆமீன். ஆண்டவருடைய ஒரு பெரிய ஒரு கிருபை, ஒரு பெரிய ஒரு தயவு. அன்றைக்கு அப்படிதான் நம்முடைய சபைக்கு ஒரு தம்பியை கூப்பிட்டு வந்தாங்க. நம்முடைய சபையினுடைய தம்பி தான். அந்த தம்பி அதாவது ஆண்டவர் அறியாத ஒரு தம்பி, நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரனுடைய நண்பர் அவர். உடனே அவரை கூப்பிட்டு வந்தோடனே அவன் ரூமில் போயிருக்கான். ரூமில் போன உடனே அவனுக்கு செய்தி, ஐயோ நீ இந்த கம்பெனிக்கு வந்துட்டிய, இந்த கம்பெனியில் 1 மாதம் தான் அவனை வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் அனுப்பிச்சிடுவாங்க. ஏஜென்ட் வந்து பணத்தை வாங்குறதுக்காக இப்படி செய்வாங்க, நீ தப்பி வந்து என்னது இப்படி போய் இந்த கம்பெனிக்கு நீ வந்துட்டியே, ஐயோ உன் லைஃப் அவ்வளோதான், இவ்வளோதான். வந்த உடனே அந்த ரூம் எட்டு பாருங்கள் எவ்வளோ நல்ல பரிசுத்தவான்கள். இப்படி சொல்லி அவன் அரண்டு போயிட்டான். அது ஒரு வகையில் நல்லது தான். சில நேரத்தில் அவன் அரண்டு போய் நமக்கு என்ன ஏதாவது ஒரு வழி உண்டான போது இவன் சொல்லியிருக்கான், பக்கத்தில் தான் நம்ம சர்ச் இருக்காங்க, போ. சர்ச்சு வந்து ஒரே கண்ணீர், வேலைக்கே போகலை, அந்த கம்பெனி ஆட்களையும் பார்க்கல. துர்ச்செய்தி, சரியான துர்ச்செய்தி. அவன் மனசு உடைந்து, சார் ரொம்ப கடன் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், இங்கே வந்தால் இப்படி சொல்கிறாங்க, எனக்கு என்ன ஆகிடும்? ஒன்றும் ஆகாது, ஆண்டவனை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லி அவனை ஆசீர்வதித்தும் ஒன்றும் ஆகலை. பிரைஸ் எல்லாம் அவனுக்கு வந்த செய்தி பாருங்க. அப்போ அவன் வந்து ஜெபத்தில் வந்து விழுந்தான். ஒருவேளை அது உண்மையான செய்தி தான், அதுக்கு முன்னாடி நடந்த காரியங்கள் தான் அது. அதுக்கு முன்னாடி அந்த கம்பெனிக்கு வந்தவர்களை அப்படி ஏமாற்றி அனுப்பின காரியம்தான். அவன் தேவ சமூகத்தில் வந்த பொழுது, ஆண்டவரை நம்பின பொழுது, கர்த்தர் அவனுடைய செய்தியை மாற்றி போட்டார். ஹல்லேலூயா. நமக்கு அநேக துர்ச்செய்திகளை பிசாசு வைத்து இருப்பான். உனக்கு இது நடக்கவே நடக்காதுன்னு. நமக்கு நல்ல செய்தி சொல்றதுக்கு டாக்டர் கிடையவே கிடையாது. நமக்கு துர்ச்செய்தி சொல்ல தான் டாக்டர்கள் இருக்காங்க. டாக்டர்கிட்ட போனால் நல்ல செய்தி, ஏன்னா அந்த கன்சீவ் ஆக போகும்போது நல்ல செய்தி சொல்லுவாங்க. அதை தவிர வேற நல்ல செய்தி டாக்டர்கிட்ட இருந்து வர போறது இல்லைன்னு. என்ன உனக்கு அந்த குறை இருக்குது, உனக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது, உனக்கு இந்த குறை இருக்குது. எனக்கு அப்படி தான். எனக்கு இடையில இந்த நெஞ்சில் ப்ராப்ளம் வந்த பொழுது ரொம்ப கஷ்டப்பட்ட ஒன்று, அந்த டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி, டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஒரு ஹார்ட் பேஷண்ட்லேயே நாளைக்கு சாக போகிற ஹார்ட் பேஷண்ட் யாரோ அவனோட என்னை கம்பேர் பண்ணி, சிஸ்டர் எலனுக்கு என்னை அப்படி அவர் விவரித்து, சிஸ்டர் எலனு தேம்பி தேம்பி அழ. அதுக்கப்புறம் வந்து அந்த டாக்டர் அப்படி சொன்னதோ இல்லையோ, அன்னைக்கு நைட்டு சிஸ்டர் எலனும் தம்பும் ஜெபித்த ஜெபத்தில் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்தார். அந்த டாக்டருக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணும். அவன் மட்டும் நோமா இது ஒரு பிரச்சனையே இல்லை, இது டக்குன்னு சுகமாயிடுனா இவங்க டாக்டரே சொல்லிட்டாரு வந்து உட்காந்துருப்பாங்க. டாக்டர் ஆண்டவர் அப்படிதான் பயன்படுத்துறாரு சில. பிரைஸ் தி லார்ட். துக்க செய்திகள் நமக்கு நல்ல செய்தியாய் மாறணும். ஆமென். அதற்கு ஜெபந்தான் துக்க செய்தியை நல்ல செய்தியாய் மாற்றும். இன்றைக்கு அநேகருக்கு துக்க செய்தி, ஆனால் அந்த துக்க செய்தியில் அழுதுட்டு இருக்கிறாங்க. நீங்க தேவ சமூகத்தில் வந்து இருக்கிறீங்க, நீங்க ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே எனக்கு சாபம் ஆசீர்வாதமா மாறிடணும். பிரைஸ் தி லார்ட். சாபம் ஆசீர்வாதமா மாறிடணும். நம்முடைய லைஃபை தேவன் மேன்மையாய் மாற்றிடணும், நம்முடைய குடும்பத்தை தேவன் மேன்மையாய் மாற்றிடணும். அதற்காக தான் இந்த ஜெபங்கள் ரொம்ப அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ ஜெபிக்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. வசனத்தை பிடிங்க, வசனத்தை லிங்க் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீர் இதை செய்தீரே, எனக்கு அதை செய்யும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. சங்கீதம் 23:24 வாசிங்க. உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தும். இன்றைக்கு பலவிதமான ஆலோசனைகள் ஒரு மனுஷனை என்ன செய்யும்? அலக்கழிக்கும். ஒன்று மனுஷருடைய ஆலோசனை, இன்னொன்று நமக்குள்ளாக ஏற்படுகிற ஆலோசனை. நமக்குள்ளாகவே அநேக காரியங்களை நம்ம யோசித்து முடிவெடுப்போம். சில நேரத்தில் முன்னாடி யாரோ ஒருத்தர் என்கிட்ட வந்து சொன்னாங்க, ஏதோ என்கிட்ட ஒன்று கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை பாஸ்டர் நான் ஒரு 2 நாளைக்கு யோசிச்சுட்டு வந்து சொல்கிறேன். யோசிக்கிறதுக்கு 2 நாள்னு? 2 நாள் இந்த ப்ராப்ளத்தை நான் யோசிக்கிறேன் பாஸ்டர், அதுக்கு பிறகு நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னாங்க. எனக்கு சில நேரத்தில் சில ரொம்ப யோசித்தாங்கன்னா அவங்க நல்ல முடிவுக்கே வரமாட்டாங்க. சரியா? யோசனைன்றது டக்குன்னு வரணும். பிரைஸ் தி லார்ட்.
நான் சொல்கிறது விளங்கலையா உங்களுக்கு? நீங்கள் ரொம்ப 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 யோசிக்கிறீங்க அப்படின்னாலே உங்களுடைய லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு ஒரு குழப்பத்தின் ஆவி உங்கள் மேலே இருக்குன்னு அர்த்தம். சிலர் சில காரியங்களுக்கு ரொம்ப யோசிப்பாங்க, என்னென்னமோ யோசிப்பாங்க. அதான் ஒரு பிரதர் திடீர்னு அழுதாராம். ஏன் பிரதர் இப்படி தேம்பி தேம்பி அழுவுறீங்க? இல்லை பாஸ்டர், எனக்கு இன்னும் ஒரு 4 வருஷத்தில் எனக்கு கல்யாணம் ஆகும் தானே அப்படின்னாராம். ஆமாம், நிச்சயமாக கல்யாணம் ஆகும். சரி, எனக்கு கல்யாணம் ஆன பிறகு எனக்கு ஒரு 5-6 வருஷத்தில் ஒரு குழந்தை இருக்கும் தானே அப்படின்னா, ஆமாம், கட்டாயம் ஆண்டவர் உங்களுக்கு குழந்தைய கொடுக்காமல இருப்பார், நிச்சயமாக கொடுப்பாரு. அந்த குழந்தை வளர்ந்து ஸ்கூலுக்கு போகும் தானே பாஸ்டர்? ஆமாம், கட்டாயம் அந்த குழந்தை என்ன எங்கே தான் போகும்? ஸ்கூலுக்கு போகும். அப்படி அது ஸ்கூலுக்கு போகும்பொழுது ரோடை தனியாக கிராஸ் பண்ணணும் தானே பாஸ்டர்? ஆமாம், கிராஸ் பண்ண தான் செய்யும். அப்போ லாரி வந்து அந்த குழந்தைய அடிச்சிட்டா, அடப்பாவி, அதுக்கு ஏன் இப்போ? அந்த அளவுக்கு சிலருக்கு திங்கிங். நாளைக்கு இருக்கிற அந்த ஆண்டவர் சொன்னார், நாளைய குறிச்சே நீ கவலைப்படாது. என்ன சிலருக்கு, பாஸ்டர் எனக்கு பர்மிட்டு டிசம்பர் மாதம் முடியும் பாஸ்டர். சரி, முடியட்டுமே பாஸ்டர், அதுக்கப்புறம் எனக்கு ரினியூவல் ஆகுமா? எப்போ? இப்போ ஜனவரியில், இல்லாட்டி இப்போ பிப்ரவரியில். அது எனக்கு ரினியூவல் ஆகலை, நான் என்ன செய்யறது? இந்தியாவுக்கு போ, வேற என்ன செய்யறது? ஸோ நம்முடைய லைஃப்பில் ஓவராக சிலர் திங்க் பண்ணுவாங்க. இப்போ நல்ல நல்ல காரியங்கள், இப்போ அனுபவிக்க வேண்டிய காரியங்களை விட்டுட்டு திங்க் பண்ணுவாங்க. வெக்கேஷனுக்கு வந்திருப்பாங்க, இல்லாட்டா தன் கணவனை பார்ப்பதற்காக 1 மாதமோ 2 மாதமோ அந்த லீவில் வந்திருப்பாங்க. வந்து 2வது நாள், பாஸ்டர் இன்னும் 2 மாதத்தில் நான் திரும்பி போயிடணும். கழுதை இருக்கிறது 2 மாதம், நல்ல சந்தோஷமாக இருக்க வேண்டியதானே. அந்த 2 மாதம் முடிகிற நேரத்தில் நீ போகிறையோ இருக்கியோ அது வேற கதை. என்ன, ஆனால் இப்போவே அழுந்துட்டு, எங்கே நாங்கள் விட்டு 2 மாதத்தில் போயிடுவேன், 2 மாதத்தில் போயிடுவேன், அவனை அழ இவனை அழ. சிலரை பார்த்தாலே எனக்கு ஜெபிக்க வராது, நல்லா திட்டி அனுப்பலாமான்னு தான் தோணும். என்ன, லைஃப்பில் எத்தனையோ ஆசீர்வாதங்கள் இருக்குது, அதை யோசித்து அதை அனுபவிக்காமல் எப்போவாவது நடக்க போகிற ஒரு காரியங்களை யோசிக்க கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த வசனம் சொல்லுது, ஆண்டவரே உமது ஆலோசனையில என்னை நீர் நடத்தும். பிரைஸ் எல்லாம். நீங்க உங்க லைஃப்ல உங்களை குறித்து நீங்க ரொம்ப சிந்திக்கவே கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களை குறித்து ரொம்ப ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் எல்லாம். உங்களை குறித்து ரொம்ப சிந்திக்காதீங்க, என்ன ரொம்ப ஜெபம் பண்ணுங்க. எந்த அளவுக்கு உங்களை குறித்து ஜெபம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை குறித்து சிந்திப்பார். பிரைஸ் எல்லாம். ஆண்டவர் உங்களை எப்படி சரிப்படுத்துறது, உங்களை எப்படி மேன்மையாய் மாற்றுவது, உங்களை எப்படி இன்னும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவது, ஆண்டவர் அப்படி திங்க் பண்ணுவார். எங்கள் லைஃப்பில் நானும் சரி, சிஸ்டர் எலனும் சரி, எதுவுமே நாங்கள் திங்க் பண்ணவே மாட்டோம். திங்க் பண்ணி அப்படியெல்லாம் ரொம்ப பிளான் பண்ணியெல்லாம் செய்கிறதில்ல. சில நேரத்தில் பிரசங்கமே திங்க் பண்ணுறதில்ல. ப்ரைஸ் எல்லாம். அதனால தான் சில நேரத்தில் நீ உங்களுக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்லுவீங்க, திங்க் பண்ணாமல் வர பிரசங்கம். சரியா, சும்மா இஷ்டத்துக்கு எதையாவது ஒன்று பேசிட்டு போயிடுவோம். ஆண்டவரே எனக்கு ஒரு பிரசங்கம் வரல, நான் போய் நிற்பேன், நீங்கள் பேசுங்க. அந்த நீங்களாச்சு அந்த ஜனங்களாச்சு அவங்க உம்முடைய ஆட்கள். ஏதோ எனக்கு வாய்க்கு வந்தது 4 வார்த்தையை பேசிட்டு போயிடுவேன். ஏதோ 1-2 அம்மா இது மாதிரி இருப்பாங்க, நம்ம என்ன பேசினாலும் அதை அப்ரிஷியேட் பண்ண. சரி, அது போதும். பிரைஸ் எல்லாம். ஸோ அப்போ என்ன சொல்ல, ரொம்ப திங்க் பண்ணாதீங்க. பிரைஸ் எல்லாம். ரொம்ப திங்க் பண்ணாதீங்க. ஆண்டவரே உங்களுடைய ஆலோசனை, தேவனுடைய ஆலோசனைக்கும் மனுஷனுடைய ஆலோசனைக்கும் பெரிய கேப் இருக்காமே. அது தெய்வீக திட்டங்கள். நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவனே உருவாக்கி கொடுப்பார். நீங்கள்லாம் யோசித்தே பார்த்துருக்க மாட்டீங்க. சிங்கப்பூருக்கு வருவீங்க, என்ன அதுலேயும் சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய சர்ச்சில் வேலை செய்யக்கூடிய ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுவீங்க. அதாவது நம்ம சர்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுவீங்க, நீங்கள் யோசிக்க மாட்டோம். உங்கள் உள்ளூரில் உங்களுக்கு பொண்ணு தரமாட்டாங்க. அந்த மாதிரி நிலைமையில் நீங்கள் இருந்திருப்பீங்க. சரியா. ஆனால் இங்கே வந்தால் உங்களுக்கு நல்ல எல்லாமே அற்புதமாக ஆண்டவரே செய்து வைக்கிறார். என்ன, ஏன்? தேவன் உங்களுக்கான காரியங்களை யோசித்து வைப்பார். ஆமேன். இந்த நாள்னு சொல்கிறேன், ஜெபம் மட்டும் பண்ணுங்க. ஆண்டவரே என்னுடைய எம்ப்ளாய்மெண்ட் பாஸோ, என்னுடைய பிஆரோ, எனக்கு ஒரு வீடு வேணும். ஜெபம் மட்டும் பண்ணுங்க. எழுதி வைத்து ஜெபம் பண்ணுங்க, எனக்கு இந்த அற்புதம் நடக்கணும். சரியா. ஆண்டவரை போய் கேள்வி கேட்டு வைக்காதீங்க. நீங்கள் இதை செய்தீங்கன்னா நான் இதை செய்கிறேன், அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட படிக்காது. பிரைஸ் எல்லாம். ஆண்டவர்கிட்ட ரொம்ப அர்ப்பணம் பண்ணி எனக்கு நீங்கள் செய்யுங்க. அப்போது தேவனுடைய ஆலோசனை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணணும். சங்கீதம் 118:22. இந்த வசனத்தை நீங்கள் ரொம்ப இது மனப்பாடமாகவே தெரிஞ்சிருக்கணும். 118:22. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாததென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. ஒவ்வொரு மனுஷனும் ஆகாது என்று தள்ளப்படுகிற ஒரு இடம் இருக்கும். ஒருவேளை நீங்கள் இதுக்கு முந்தின இருந்த வேலையோ இல்லாவிட்டால் ஏதோ ஒரு இடத்துல உங்களை தள்ளி இருப்பாங்க. இவன் வேண்டாம்,
இவன் பிரயோஜனமற்றவன். அப்படிப்பட்டவர்கள் தேவ சமூகத்தில் கதறி அழுது ஜெபித்து கிருபையை பெற்றுக்கொண்டால் அந்த தள்ளப்பட்ட கல்லை தேடி வருவாங்க. ஏன்னா ஒரு நேரம் தள்ளப்பட்டது, அடுத்த நேரம் அதே கல்லை தேடி வராங்க. அப்படின்னா அந்த கல் செட் ஆகிற மாதிரி ஒரு பில்டிங்கில் ஆண்டவர் ஒரு கேப்பை கொண்டு வருவார். அந்த கல்லை வச்சாதான் அந்த பில்டிங் என்ன செய்யும், முடிவுக்கு வரும், ஒரு ஆசீர்வாதத்திற்கு வரும். அப்போ தேவனே என்ன செய்வார், நம்ம தள்ளப்பட்ட நம்மை அலங்கரிக்கக்கூடிய ஒரு கிருபை தேவனுக்கு இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஸோ இதை எப்படி நான் சொல்லுவேன்னா, நீங்க யோசேப்பு தள்ளப்பட்ட கல், யோசேப்பு தள்ளப்பட்ட கல். ஆனால் அந்த கல் தான் எகிப்து தேசத்தினுடைய ஆசீர்வாதத்திற்கு தேவை என்று சொல்லி தேவன் அந்த கல்லை அழகுபடுத்திட்டாரு. எகிப்திற்கு வரப்போகிற பெரிய ஆபத்தில் இருந்து விடுதலையாக்க எகிப்துல யாருமே இல்லை, எந்த ஞானி இல்லை, எந்த அதிகாரி இல்லை, எந்த புத்திசாலி இல்லை. கடைசியில சிறைச்சாலையில் இருக்கிற ஒரு மனுஷனை ராஜா தேடுகிறான். யோசித்து பாருங்க, என்ன சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய குற்றம் செய்த குற்றவாளியாய் கருதப்பட்ட ஒரு தண்டனைக்குட்பட்ட ஒரு அடிமையை, ஒரு சிறை கைதியை ராஜா தேடுகிறான். எந்த அளவுக்கு ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றாருன்னு. ஒரு காலத்துல அவன் எத்தனை முறை கூப்பிட்டாலும் அவனுக்கு பதில் சொல்ல ஆள் இல்லை. எத்தனை முறை அவன் அழுது கெஞ்சினாலும் அவனுடைய கண்ணீரை அறிந்து கொள்ள ஏற்றுக்கொள்ள ஆட்கள் இல்லை. அவனுடைய நியாயத்தை ஏற்றுக்கொள்ள ஆட்கள் இல்லை. அவன் சொல்லியிருப்பான், நான் தப்பு செய்யல. அவனை வாயிலே அடிச்சிருப்பாங்க. வாய் பேசாத. போர்த்திபார் மனைவி போய் பேசுவாளா? போர்த்திபார் மனைவி உங்ககிட்ட தப்பாய் நடப்பாளா? வாயை மூடுன்னு சொல்லி வாயிலே அடிச்சிருப்பாங்கன்னு. அவன் வாயை திறக்கவே முடியாது. ஏன் இப்படி நடந்த? அவனுக்கு பேசுவதற்கு உரிமை கொடுத்திருக்க மாட்டாங்க. ஏனென்றால் அவன் தள்ளப்பட்ட கல். ஆனால் இப்பொழுது தேவன் அவனை மகிமைப்படுத்துகிறார். நம்முடைய லைஃப்ல நம்ம தள்ளப்பட்ட கல்லாய் தான் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு இடத்துல இருந்திருப்போம். அப்போ நாம ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே என்னை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றும். ஒவ்வொருத்தரும் ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே என்னை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றும். வேலை இடத்துல நீ ஒரு முக்கியமான மனுஷனாய் மாறியே ஆகணும். பிரைஸ் தி லார்ட். உங்க ஹாஸ்பிட்டல்ல நீங்க ஒரு த பெஸ்ட் நர்ஸா மாறியே ஆகணும். அப்படி நம்ம ஜெபம் பண்ணி ஆகணும். சர்ச்சில் நீங்க ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு மேன்மையான ஒரு விசுவாசியாய் மாறியே ஆகணும். சரியா? சிலர் வேலை இடத்துல த பெஸ்ட், வீட்டில் த பெஸ்ட், சர்ச்சில் த ஒஸ்ட். அப்படி இருக்கக்கூடாது. என்ன, சர்ச்சில் நீங்கள் த பெஸ்ட்டாக மாறியே ஆகணும். ஐ மீன் நீங்கள் ஒதுங்கியெல்லாம் ஓடக்கூடாது சர்ச்சில். ஏனென்றால் ஆண்டவர் அதற்கு ஒரு வெயிட் வைப்பார். நீங்கள் பாருங்க, இப்போ பரலோகத்தில் எனக்கு தெரியல, ஆனால் நான் ஆவியினால் ஏவப்பட்டு நான் சொல்கிறேன், பரலோகத்தில் தேவன் நம்மை உயர்த்துவதற்கு, நம்ம மேன்மையான இடத்துல வைப்பதற்கு நம்முடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய பெஸ்டெல்லாம் ஆண்டவர் கால்குலேட் பண்ணுவார். என்ன கால்குலேட் பண்ணுவார்? இந்த மகள் ஒரு நல்ல ஒரு மனைவி, புருஷன் ஒரு பொல்லாத மனுஷனாக இருந்தாலும் தன் புருஷனை நேசித்த ஒரு நல்ல மனைவி, அதுக்குன்னு சொல்லி என்ன செய்வார்? ஒரு பெரிய ஒரு மதிப்பு வச்சிருப்பார். என்ன, ஐயோ இந்த விசுவாசி நல்ல ஒரு விசுவாசி, ஆண்டவருடைய ஆலயத்தில் ஆண்டவருடைய ஊழியத்தில் இவன் வாரத்துக்கு இல்லாவிட்டால் இந்த வேலையை செய்வான், இவ்வளவு நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்பான். ஸோ அதற்கு ஒரு வெயிட்டேஜ் வச்சிருப்பார் ஆண்டவர். என்ன, அதே மாதிரி வேலை இடத்துல இவன் நல்ல ஒரு உண்மை உள்ள ஒரு வேலைக்காரன். அப்படி ஆண்டவர் நம்மை பார்த்து தான் பரலோகத்தில் நல்ல இடத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். ஸோ அப்போ நாம் தள்ளப்பட்ட கல்லா எந்த இடத்துல இருக்கக்கூடாது. வீட்டிலும் நீங்கள் அவன் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனப்பட மாட்டான், அவன் யூஸ்லெஸ், அவங்ககிட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணவே கூடாது. அப்படி சில நேரத்தில் சில வீட்டில் கல்யாணத்துக்கான காரியத்தை பேசி கொண்டிருப்பாங்க. தங்கைக்கோ இல்லாவிட்டால் அக்காவுக்கோ இவனுக்கு ஒன்றுமே தெரியாது, பொண்ணு யாருன்னு தெரியாது, மாப்பிள்ளை யாருன்னு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. இவனை அவங்க சட்டையே பண்ண மாட்டாங்க. அவனுக்கு ஒன்றும் சொல்ல வேண்டாங்க, அவன் பிரயோஜனமற்றவன். அப்படி நம்ம வீட்டில் நம்ம இருக்கக்கூடாது. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்தில் அப்படி இருக்கக்கூடாது. குடும்பத்தில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, அந்த பிள்ளைகள் அந்த அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில் நீ ஒரு உதவாக்கரை போல் இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நம்மை பிரயோஜனம் உள்ளவனாய், நம்மை விலையேற பெற்ற கல்லாய், நம்மை அந்த மூளைக்கு தலைக்கல்லாய் ஆண்டவர் நம்மளை வைக்கணும். பிரைஸ் தி லார்ட். அதற்கு நம்ம ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணாதான் அது முடியும். ஆண்டவர் அதை அலங்கரிப்பார். அலங்கரித்தால் தான் நீ அப்படி மாற முடியும். அலங்கரிக்கப்படாத ஒரு மனுஷனை ஆண்டவர் அப்படி போய் வைக்க விட மாட்டார். அது சோதிக்கப்பட்டதும் பரீட்சிக்கப்பட்டதுமான கல்.
சீயோனில் இருக்கிற அந்த விலையேற பெற்ற மூளைகள் சோதிக்கப்பட்டது, பரீட்சிக்கப்பட்டது. அப்ப நாம தேவ சமூகத்துல ஜெபிக்கணும். ஆண்டவரே, என்னை தயவு செய்து என்னை ஒரு அலங்காரமாய் வையும். கர்த்தருடைய கரத்துல நீ அலங்காரமான கிரீடமும் ராஜ முடியுமாய் தான் இருக்கணும். ஆமென். அப்ப நம்ம அப்படி மாறணும். நம்ம மாறணும். நம்ம யாருமே உதாசீனப்படுத்தப்படக்கூடாது. இங்க இருக்கக்கூடிய எந்த சகோதரியும் உதாசீனப்படுத்தப்படக்கூடாது. எந்த சகோதரனும் உதாசீனப்படுத்தப்படக்கூடாது. ஏன் உன்னை உதாசீனப்படுத்துறாங்க? நீ ஞானமற்று நடந்து கொள்வதினால், நீ சரியாய் நீ உன்னுடைய காரியத்தை செய்யாததினால், நீ குடும்பத்தை சரியாய் நடத்தாததினால், நீ சரியான ஒரு வேலையில இல்லாததினால், நீ சரியாய் சம்பாதிக்காததினால், என்ன நீ சரியா எதுவும் செய்யலைன்னா உன்னை எல்லாருமே உன்னை கேவலப்படுத்துவாங்க, உன்னை மதிக்க மாட்டாங்க. என்ன நீங்க நல்லா படிச்சிருக்கலாம், வீட்லயே உட்காந்துருக்கிறோம், வேலைக்கு போகாம வீட்லயே உட்காந்துருக்கிறோம் அப்படின்னா அம்மா கொஞ்ச நாள் பார்ப்பாங்க, அப்பா கொஞ்ச நாள் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, இவன் என்ன சும்மா தண்டத்துக்கு சாப்பிட்டுட்டு ஒரு வேலை ட்ரை பண்ண மாட்டிருக்கான்னு, இவனை இப்படியே உட்கார்ந்துருக்கிறான். ஏன்? உன்னுடைய நிலைமை நீ தான் வருவித்து கொள்கிறாய். அப்ப நாம பிரயாசம் எடுக்கணும், ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் விலையேற பெற்றவனாய் நான் மாறணும். இது ஒரு ஜெபம். இதை நம்ம மறந்து, நம்ம கிங் ஆஃப் க்ளோரி திருச்சபையில் அதுதான் நான் எதிர்பார்க்கிறேன். உங்க ஸ்டேட்டஸ் உயர்ந்து கொண்டே வரணும். அதே ஸ்டேட்டஸ்ல நீங்க இருக்கவே கூடாது. உங்க ஸ்டேட்டஸ் உயரணும். அதற்காக நீங்கள் முயற்சி எடுக்கணும். நம்முடைய சபையில் அநேகர் படிக்கிறாங்க. இப்போ அதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அநேகர் படிக்கிறாங்க. அதிலும் விசேஷமாய் நம்ம இந்தியன் பிரதர்ஸ், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் வேலையில் இருக்கிறாங்க பாருங்க, எல்லாரும் படிக்கிறாங்க, ஏதாவது கோர்ஸ் எடுக்கிறாங்க. நிறைய பேர் டிப்ளமாவில் போய் ஜாயின் பண்ணுறாங்க. கஷ்டம்தான் அவங்களுக்கு, ஆனால் சேர்றாங்க. ஆனால் நம்ம தருகிற தேவ செய்தி, நீ உயர்த்தப்படணும், நீ முன்னேறணும், நீ முயற்சி எடுக்கணும்னு சொல்றது அவங்க லைஃப்ல பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது. பாஸ்டர், நான் இந்த கோர்ஸ் போய் எடுக்கிறேன் பாஸ்டர், நான் படிக்கலாமா? போய் படி, தயவுசெய்து போய் படி. எத்தனையோ பேர், எத்தனையோ தம்பிமார் அப்படி படிக்கிறாங்க. சரியா? தயவு செய்து செய்யுங்க. இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, சும்மா இருக்கிறவங்க ஏதாவது போய் மியூசிக் கோர்சஸ் போய் எடுங்க. மியூசிக்ல போய் நீங்க பழகுங்க. கிட்டாரோ ட்ரம்ஸோ, இல்லாவிட்டால் சிஸ்டர்ஸ், வீட்டில் இருக்கிற சிஸ்டர்ஸ், திருமணமாகி வீட்டில் இருக்கிற சிஸ்டர்ஸ் தயவுசெய்து போங்க. ஏதாவது ஒரு இந்த யமாகா கோர்சஸ் போயிட்டு படிக்க ஆரம்பிங்க. 2 வருஷத்துல பெரிய கீபோர்ட் பிளேயராக மாறிடுவீங்க. 2 வருஷம்தான். நீங்கள் சர்ச்சுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருப்பீங்கன்னு, எவ்வளோ பிரயோஜனமாக இருப்பீங்க நீங்கள். என்ன 2 வருஷம்தான். நம்ம ஏதாவது ஒன்று படிக்கணும். நீங்கள் போலே உங்கள் பிள்ளைகளையாவது அனுப்பி வைங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பு முக்கியம்தான். அதே நேரத்தில் இந்த மாதிரி ஒரு காரியங்களை நீங்கள் செய்தீங்கன்னா, அந்த பிள்ளைகள் இங்கே நம்முடைய சபையில் அவர்கள் வாசிக்கும் பொழுது அவர்கள் ஒரு கணம் பெற்ற ஒரு பிள்ளைகளாய் மாறுவாங்க. என்ன ஒரு ஆசீர்வாதமான பிள்ளைகளாய் மாறுவாங்க. அதே மாதிரி பிள்ளைகளை பாட்டு கற்றுக்கொள்ள அனுப்புங்க. அது மாதிரி கோர்சஸ் எல்லாம் சிங்கப்பூரில் இருக்குது. அந்த வோக்கல் ட்ரைனிங்னு சொல்லி எப்படி பாடுறது, எப்படி அழகான ராகங்களை பாடுறது, இந்த கீச் கீச்சுன்னு பாடம் நமக்கு அது பிடிக்காது, ஆனாலும் அதெல்லாம் கற்றுக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. பிரைஸ் எல்லாம். அப்போ தான் நம்ம அலங்காரமாய் நம்ம மாறுவோம். நான் இங்கே வருவேன் பாஸ்டர், காலையில் நல்ல ஒரு 10 இட்லி, அதுக்கப்புறம் வேலை, அதுக்கப்புறம் நைட்டு வருவேன், வந்த உடனே 25 சப்பாத்தி, நல்லா படுத்து தூங்குவேன், சண்டேயா சர்ச். இதுதான் நம்ம லைஃப். ஒரு நிம்மதியான ஒரு இலைப்பாறுதலான ஒரு வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நீ பெருத்து அவர் அசைக்க முடியாமல் தான் இருக்கணும் ஒன்று. சரியா? இந்த இலைப்பாறுதல் லைஃப் எல்லாம் நமக்கு கிடையாது. அமீன். நம்ம ஓடிக்கொண்டே இருக்கணும். பிரைஸ் எல்லாம் ஓடணும். நம்ம அழகுபடுத்தப்படணும். இன்னும் நல்ல நிலைமைக்கு நம்ம வரணும். நம்ம சர்ச்சில் அடுத்து ஒரு சில கொள்கையெல்லாம் கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். இத்தனை கிலோவுக்கு மேலே யாரும் போகக்கூடாது. அது நான் எல்லாம் போயிட்டே இருக்கு. ட்ரிபிள் டிஜிட்னு விட்டா எங்கெங்கேயோ போயிட்டுருக்கு. 100+ சொல்லி ட்ரிங்க்ஸ் தான் இருக்குன்னா, நம்ம சர்ச்சில் நிறைய 100+ எல்லாம் இருக்கு. சரியா? இதுக்கு குறைஞ்சோ இருக்கக்கூடாது. சிலதற்கு காற்று என்ன இந்த இதுக்கு குறைஞ்சோ இருக்கக்கூடாது. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50, அட்லீஸ்ட் ஒரு 80, இதுக்குள்ளே தான் நம்ம சர்ச்சு ஆட்டிலே இருக்கணும். ஆமேன். வரமாட்டுக்கு வர சிலர்கள். ஆமேன். நம்ம அழகுபடுத்தப்படணும். மேன்மையான இடத்துல நம்ம இருக்கணும். அல்லேலூயா. தயவு செய்து நீங்கள் கனத்துக்குரியவர்களாக நீங்க மாறணும். ஏசாயா 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரன் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று. பாருங்க, இந்த இடத்துல நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காமல் போகணும். நம்மை யாரும் குற்றப்படுத்தக்கூடாது. நாம தான் மற்றவங்களை குற்றப்படுத்துகிற நிலைமையில நம்ம இருக்கணும். பிரைஸ் தி லார்ட்.
நம்மளை எழும்பி எழும்பி யாரும் நீ அது சரியில்லை, நீ இது சரியில்லை, நீ ஒழுங்கில்லை, இப்படி நம்மை குற்றப்படுத்த நாம் இருக்கக்கூடாது. நீ தான் மற்றவர்களை குற்றப்படுத்துகிற நிலைமைக்கு நீ வரணும். பிரைஸ் தி லார்ட். இயேசுவை யாராலும் குற்றப்படுத்த முடியலை. இயேசு கிறிஸ்துவ சொன்னாங்க, நீ ஏன் ஓய்வு நாளில் ஜனங்களை குணமாக்குற? அப்போ ஆண்டவர் அவங்கள பார்த்து கேட்டார், ஓய்வு நாளில் உன்னுடைய ஆடோ கழுதையோ ஒரு துறவில் விழுந்தா நீ தூக்கி விட மாட்டியான்னாரு. அவங்க எல்லாம் அப்படியே அசந்து போய் நிற்கிறாங்க. என்னடா இப்படி கேட்டுட்டாரு? ஓய்வு நாளில் உன்னுடைய மாட்டிற்கும் ஆட்டுக்கு நீ தண்ணீர் காட்ட மாட்டாயா என்று ஆண்டவர் கேட்ட பொழுது அவர்களுக்கு பதிலே இல்லை, வெட்கப்பட்டு நாங்கள் என்று வேத வசனம் சொல்கிறது. ஆண்டவர் அந்த ஒரு விஷயத்தை அவங்க அப்பப்போ பிடிக்க நினைச்சாரு. ஆண்டவர் அப்படிதான் பதிலடி கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை மாதிரி பேச நமக்கு கிருபை வேணும். ரொம்ப ஞானமா வந்து கேட்ட, ஆண்டவரே ராயனுக்கு என்னது வரி பணம் கொடுப்பது நியாயமா நியாயம் இல்லையா? முட்டாள் கொண்டா ஒரு காசு என்ன ஆண்டவர், இதுல என்னப்பா போட்டிருக்கு? இது ராயனுடைய முத்திரை. போ, ராயனுடைய ராயனுக்கு தான், தேவனுடைய தேவனுக்கு தான். என்ன ஞானமா ஆண்டவர் பேசினார்னு அந்த ஞானம் நமக்கு வரணும். பாஸ்டர் எனக்கு பேசவே தெரியல பாஸ்டர் அப்படிலாம் இனிமேல் சொல்லாதீங்க. நீங்கள் உங்களுக்கு பேச ஆண்டவர் உதவி செய்வார். ஆமீன். உன்னை ஒருத்தன் குற்றப்படுத்திட்டானா நீ அடுத்து நீ பேசும்பொழுது அவன் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்காலிலேருந்து வரைக்கும் அவன் நடுக்கம் வரணும். அவனுக்கு பிரைஸ் தி லார்ட். அப்படி நடுங்கி போகணும் அவன். அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை தேவன் உனக்கு தரணும். பிரைஸ் தி லார்ட். இந்த ஞானம் இருந்தா உங்களை சண்டைக்காரின்னு சொல்லி, சண்டைக்காரிக்காக நான் சொல்ல வரல, இது ஞானமாய் பேசுற ஒரு வார்த்தை. ஞானமாய் உங்களை ஒருத்தர் குற்றப்படுத்தும் பொழுது, இல்லை இதுதான் நடந்தது, இதுதான் செய்யணும், இப்படிதான் செய்ததுதான் நியாயம், நீங்க சொல்ற மாதிரி செய்தா நம்முடைய கம்பெனிக்கு பெரிய ஒரு இழப்பு வரும், நீங்க சொல்ற மாதிரி நம்ம செய்தோம்னா நம்முடைய ப்ராஃபிட் குறைஞ்சு போகும், இதுதான் சரியான வழி என்று நம்ம ஞானமாய் பேச தேவன் நமக்கு உதவி செய்யணும். பிரைஸ் தி லார்ட். அந்த ஞானத்தை தேவன் கொடுக்கணும். நீங்க யாரெல்லாம் நல்ல பொசிஷன்ல இருக்கீங்க, நீங்க அதாவது நீங்க ஆட்களை ஹேண்டில் பண்றீங்க, ப்ராஜெக்ட்ஸை ஹேண்டில் பண்றீங்க, நீங்க முட்டி போட்டு ஃபாஸ்டிங் இருந்து அந்த ஞானத்தை நீங்க கேட்கணும். ஐ மீன், ஆண்டவரே என்னை யாரும் குற்றப்படுத்திடக்கூடாது, எனக்கு உங்களுக்கு மேல இருக்கிற அதிகாரிகள் அவன் செய்தான்னா கரெக்டாக தான்ப்பா செய்வான், அவங்ககிட்ட போய் கேட்டோன்னா அவன் நம்மளை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவான்னு, அந்த அளவுக்கு அவனுக்கு ஞானத்தை தேவன் கொடுக்கணும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்கவே கூடாது. நமக்கு எத்தனையோ ஆயுதங்கள் நமக்கு விரோதமாய் வரலாம், அது வாய்க்கக்கூடாது. வியாதி ஒரு ஆயுதம், அது வாய்க்கக்கூடாதுன்னு. வறுமை ஒரு ஆயுதம், வாய்க்கக்கூடாது. விபத்து ஒரு ஆயுதம், வாய்க்கக்கூடாது. நஷ்டங்கள் ஆயுதம், வாய்க்கக்கூடாது. மரணம், திடீர் மரணங்கள் குடும்பத்தில் வருவது, அதெல்லாம் ஆயுதம், அதெல்லாம் வாய்க்கக்கூடாது. நமக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்புவது ஒரு ஆயுதம், திடீரென்று சத்துருக்கள் எழும்புவார்கள், அதெல்லாம் வாய்க்கக்கூடாது. கலகங்கள், சண்டைகள், இதெல்லாம் பிசாசின் ஆயுதங்கள். குழப்பங்கள் பிசாசின் ஆயுதங்கள், இதெல்லாம் நமக்கு ஏற்படவே கூடாது. இந்த ஆயுதங்கள் என்று சொல்லி பல காரியத்தை உங்கள் லைஃப்ல நீங்க கொண்டு வரலாம். என்ன, நண்பர்கள் பகைவராய் மாறுவது ஒரு ஆயுதம். உன் நண்பன் கடைசி வரைக்கும் உனக்கு நண்பனா இருக்கணும். ஆமென். பகைவனாய் மாறக்கூடாது. அதே போல உங்களுடைய காரியங்களை நீங்க ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே எனக்கு விரோதமாய் ஒரு ஆயுதம் எழும்பவே கூடாது. சில நேரத்தில் உங்களுடைய ஆஃபீஸில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு ஆயுதமாய் விரோதமாய் எழும்பிடக்கூடாது. நீங்கள் ஜெபம் பண்ணி அவங்கள எல்லாரையுமே அன்பிலே கட்டி வைக்கணும். அவங்க உங்களுக்கு உதவி செய்யுள்ளா இருக்கணும், நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யுள்ளா இருக்கணும். சரியா? அவன் பெருசா நீ பெருசான்னு சொல்லி அங்கே நீங்கள் பார்க்கக்கூடாது. நீங்கள் விட்டு கொடுத்து அப்படி போகும் பொழுது அது நன்மையாக இருக்கும். நம்ம எப்போவுமே நம்ம ஒரு கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கிற நாம டீம் பிளேயராக இருக்கணும். ஐ மீன், நீங்கள் சில நேரத்தில் சிலர் வேலை செய்கிற இடத்துல அவங்க அந்த டீம் ஒர்க்கில் வரவே மாட்டாங்க. நான் செய்துக்கிறேன், எனக்கு தனியாக பிரித்து கொடு, நான் செய்துக்கிறேன், அதெல்லாம் நம்ம முன்னேற்றத்திற்கு சரிப்படாது. நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா நம்ம டீமாக வேலை செய்யணும். பிரைஸ் தி லார்ட். கிங் ஆஃப் க்ளோரி திருச்சபையினுடைய முன்னேற்றத்திற்கு காரணம் என்ன அப்படின்னா பாஸ்டர் அல்ல, நம்முடைய டீம் ஒர்க். நம்ம டீம் ஒர்க். நீங்கள் பாருங்கள், இந்த நம்ம குட் ஃப்ரைடே நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா 20-30 தம்பிமார்கள் அப்படி தான் வேலை செய்வாங்க. என்ன, அவங்க வருவாங்க, அந்த தன்னுடைய வேலைகள் அவ்வளோ கருத்தாக அவங்க செய்வாங்க, எல்லா வேலையும் செய்வாங்க. டீம் ஒர்க். அடுத்த நாள் போய் பார்க்கும்போது எல்லாம் அழகாக இருக்குது. அந்த லெட்டர்ஸ் ஒட்டுறதுன்னா அதுக்கு ஒரு டீம் இருக்குது, அது அவங்க கரெக்டாக கட் பண்ணி அதை செய்து ஒட்டுறாங்க. சவுண்ட் சிஸ்டம்னா அதுக்கு ஒரு டீம் இருக்குது, வீடியோனா அதுக்கு ஒரு டீம் இருக்குன்னு, அந்த இப்போ வர ஜனங்களை அஷரிங்க்கு ஒரு டீம் இருக்குது. இது எல்லாவற்றையும் ஒழுங்காக நம்ம பார்த்து பண்ணுவதனால தான் நம்முடைய சர்ச் அலங்காரமாய் காட்சி அளிக்கிறது. நம்ம டீம் ஒர்க் மட்டும் இல்லைன்னு வைங்க, அவ்வளோதான். குடும்பத்தில் டீம் ஒர்க் இருக்கணும். கணவன் மனைவி 2 பேரும் நல்லவங்களா இருக்கணும், இல்லை 2 பேரும் கெட்டவங்களா இருக்கணும். நான் சொல்கிறேன், ஒருத்தர்
ஒருத்தர் நல்லவங்க ஒருத்தர் கெட்டவங்களா இருந்தால் அந்த குடும்பத்தில் பயங்கர பிரச்சனை. ரெண்டும் பாருங்க, அணிநாள் சப்பிரால் மாதிரி இருந்தால் ஒரே நேரத்தில் தொலைஞ்சிச்சு போச்சு. அதில் ஒன்று மட்டும் ஜெபிக்கிற ஆத்மாவாக இருந்து ஒன்று ஜெபிக்காத ஆத்மாவாக இருந்தால் அது பெரிய சாபம் மாதிரி அது. ஆனால் அப்படியே மாறுங்க, டீம் ஒர்க்காக இருக்கணும். கணவன் மனைவி 2 பேருமே நல்லவங்கன்னா அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கணவன் ரொம்ப நல்லவராக இருப்பார், அவர் பாவம் வாயிலா பூச்சி அந்த அம்மா இயேசுவே அப்படின்னு அந்த கணவனுடைய லைஃப் எப்படி இருக்கும்? அந்த மனைவிக்கு ஏற்ற மாதிரி அந்த கணவன் அங்கே நின்னாருன்னு வைங்க, அடங்கிடும். அவங்க 2 பேரும் அடிச்சுக்குவாங்க, அப்போ 2 பேரும் சிரிச்சுட்டே போவாங்க. ஸோ அப்போ நம்முடைய லைஃப்பில், நம்முடைய ஊழியத்தில், நம்முடைய வேலை இடத்துல டீம் ஒர்க்கை நீங்கள் கட்டாயம் நீங்கள் பார்க்கணும். அப்போ தான் நீங்கள் உங்களுடைய காரியங்களை ஜெயமாய் மாற்ற முடியும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நீங்கள் குடும்பமாக நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறுவீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. 2 பேரும் சேர்ந்து, ஆண்டவரே இந்த ஆசீர்வாதங்கள் எனக்கு வரணும். கணவனுடைய கையை பிடித்து மனைவி சொல்லணும், ஆண்டவரே இந்த கைகளை ஆசீர்வதியும். மனைவியினுடைய கரத்தை பிடித்து கணவன் சொல்லணும், ஆண்டவரே இந்த கைகளை ஆசீர்வதியும். என்ன அப்படி சொல்லும் பொழுது பெரிய ஒரு டீம் ஒர்க் அது. ஆமென். அது பெரிய ஒரு 2 மனங்கள் ஒன்றாக இணைந்து செபிக்கும் பொழுது அந்த வீட்டிலேயே ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரும். தேவன் அந்த இடத்துல ஆமேன் என்று சொல்லுவார். ஆமேன். இன்றைக்கு இப்படி ஒரு ஜெபிக்கிற மக்களாய் நம்ம மாறணும். அல்லேலூயா. அப்படியே எழுந்து நின்று நம்ம ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். இன்னும் மனசுல அநேக வசனங்கள் உண்டு. அதெல்லாம் நீங்க ஜெப நேரத்துல வசனங்களை பயன்படுத்துங்க. ஆண்டவரே எனக்கு மெய்ப்பரா இரும் என்று சொல்லுங்க. சிலருக்கு மனைவி மெய்ப்பரா இருக்கிறாங்க, சிலருக்கு புருஷன் மெய்ப்பரா இருக்கிறாங்க, சிலருக்கு அம்மா அப்பா மெய்ப்பரா இருக்கிறாங்க. நல்லதுதான். ஆனால் உனக்கு பரம மெய்ப்பன் இயேசு தான் உனக்கு மெய்ப்பரா இருக்கணும். ஆண்டவரே நீர் எனக்கு மெய்ப்பரா இரு ராஜா. என்னை ஒரு மனுஷன் நடத்தக்கூடாது, நீர் தான் என்னை நடத்தணும். எவ்வளவு அடையாளமாய் தேவன் மோசேக்கு மேகஸ்தம்பத்தையும் அக்னி ஸ்தம்பத்தையும் அவனுக்கு முன்பாய் நடந்து போகும்படி தேவன் செய்தார். என் சமூகம் உனக்கு முன்பாய் செல்லும், உனக்கு இளைப்பாறுதலை தரும் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. ஏசப்பா, ஒரு ஜபிக்கிற ஒரு அபிஷேகத்தை எனக்கு தாரும். உங்கள் மனசில் இருக்கிற வசனங்களை சொல்லி சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, யாரும் கண்ணை திறந்து பார்க்காதீங்க. ஆண்டவருடைய என்னென்ன வசனங்கள் உங்களுடைய இருதயத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ அந்த வசனங்களை சொல்லி அப்படியே ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே என்னுடைய கரத்தின் கிரியைகளை ஆசீர்வதியும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீ ஒரு தள்ளப்பட்ட கல்லா இருப்பது தேவ சித்தம் அல்ல. நீ அலங்கரிக்கப்பட்ட மூளைக்கல்லா இருப்பதுதான் தேவனுடைய சித்தம். உனக்கு விரோதமாய் சாபங்கள் எழும்பி உன்னை சாபத்திற்குள் நடத்துவதல்ல தேவ சித்தம். உன்னுடைய சாபங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்க அவர் விரும்புகிறார். இதையெல்லாம் ஜெபத்தில் கொண்டு வாங்க. ஜெபிக்கிறவங்களுக்கு தான் இதெல்லாம் கிடைக்கும். ஆமென். ஜெபத்தில் இதெல்லாம் கொண்டு வாங்க. சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ஞானியாய் மாற்றும், ஆண்டவரே என்னை காரிய சித்தி உள்ளவனாய் மாற்றும், ஆண்டவரே என்னை சந்தோஷம் உள்ளவனாய் மாற்றும், ஆண்டவரே என்னை ஆசீர்வாதமானவனாய் மாற்றும், ஆண்டவரே என்னை நீர்ப்பாய்ச்சலான தோட்டமா என்னை மாற்றும், ஆண்டவரே என்னை ஆண்டவரே தகப்பனே வேலி அடைக்கப்பட்ட தோட்டமா என்னை மாற்றும், முத்தரிக்கப்பட்ட ஆண்டவரே துறவா என்னை மாற்றும், என்னை மாற்றும், என்னை மாற்றும், கண்மலையா என்னை மாற்றும். ஆண்டவரே ஆண்டவரே என்னை உமக்காக எலியாவாய் மாற்றும், எலிசாவாய் மாற்றும். ஆண்டவரே என் குடும்பத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே என்னுடைய அரண்மனையில் ஆண்டவரே உம்முடைய சுகம் இருக்கட்டும், உம்முடைய சமாதானம் இருக்கட்டும். தகப்பனே என்னை பாக்கியவானாய் மாற்றும், என் பிள்ளைகள் ஒளிவு மர கன்றுகளாய் மாற்றும். ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தில் உம்முடைய ஆசீர்வாதத்தை வையும். சாபம் வேண்டாம், சாப கிரியைகள் வேண்டாம், தரித்திரம் வேண்டாம். என் வீட்டிலே ஐஸ்வர்யத்தை வையும். ஆண்டவரே அந்த ஏழை விதவையினுடைய வீட்டிலே மாவும் எண்ணெயும் ஆண்டவரே பெருகினதை போல என் வீட்டிலே மாவும் எண்ணெயும் பெருகட்டும். ஆண்டவரே அந்த விதவையின் வீட்டிலே எண்ணெய் பொங்கினதை போல என் வீட்டிலே எண்ணெய் ஆசீர்வாதம் பொங்கட்டும், பொங்கட்டும், பொங்கட்டும். ஐஸ்வர்யம் பொங்கட்டும், கிருபை பொங்கட்டும், நன்மை பொங்கட்டும். ஆண்டவரே என்னை திரட்சியாக்கும், ஆண்டவரே என்னை திரட்சியாக்கும். ஆபிரகாமை தேசமாய் மாற்றினதை போல என்னை திரட்சியாக்கும். அல்லேலூயா. உன் குடும்பம் பலமுள்ள குடும்பமாய் மாற, உன்னுடைய குடும்பம் சபையில பலக்கணும். உன்னுடைய கணவன் மனைவி ஊழியத்தில் இருக்கணும், பிள்ளைகள் ஊழியத்தில் இருக்கணும். உங்களுடைய குடும்பம் சபையில பலத்து போகணும், நீ சபையில பலத்து போகணும்.
அதே நேரத்தில் நம்ம எல்லாருமே இணைந்து செயல்படணும். ஒரு மனம். ஆண்டவர் அடிக்கடி சொன்னார், ஆண்டவரே நம்மை போல இவர்கள் ஒன்றாக இருக்கும்படி. ஆமேன். நீ நல்லா கஷ்டப்பட்டு வேலை செய்வ, ஆனாலும் நீ தான் செய்தன்னு சொல்லிக்க கூடாது, நாம செய்தோம் என்று சொல்லணும். அல்லேலூயா. நீ கடினப்பட்டு ஊழியம் செய்வ, நீ தான் செய்த என்று சொல்லிக்கூடாது, நாம செய்கிறோம், அவ்வளவுதான். கர்த்தருக்காக நம்ம செய்கிறோம். அவனவனுடைய அந்த கரத்திற்குரிய ஆசீர்வாதத்தை பரலோகம் கொடுக்கும். ஆமென். தேவன் கொடுப்பார், கர்த்தர் உயர்த்துவார். எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருக்கு போய் நம்ம கோல் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். அல்லேலூயா. ஆண்டவரே என்னை உயர்த்தும். அப்படியே கரங்களை உயர்த்தி இந்த நாளிலே சொல்லப்பட்ட அந்த ஒவ்வொரு வார்த்தையின்படி தேவனுடைய உயர்த்தட்டும். அல்லேலூயா. உனக்கு தேவ ஆலோசனை வேணும். இந்த இடத்துல மனுஷன் உனக்கு ஆலோசனை தரக்கூடாது. சில தீய நண்பர்கள் உனக்கு தீய ஆலோசனை கொடுப்பாங்க, வழி விலகும்படி உனக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. அதை நீ பின்பற்றினால் உன்னுடைய முடிவு சாபமாய் தான் மாறும். இன்றைக்கு தீர்மானம் எடுங்க, தேவ ஆலோசனை நான் பின்பற்றுவேன், தேவ ஆலோசனை நான் பின்பற்றுவேன். கணவனும் மனைவியும் தேவ ஆலோசனை கேட்கணும். நம்முடைய ஆலோசனை வேண்டாங்க, நீங்க சொல்றதும் வேண்டாம், நான் சொல்றதும் வேண்டாம், தேவன் என்ன சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்பொழுது நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். பரலோக பிதாவே, இந்த ஆண்டவரே, இந்த நாளில் இந்த ஜெபத்தில் வந்த ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஜெபத்தை குறித்து எத்தனையோ காரியங்கள் நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த ஜெபத்தை குறித்து சொல்லப்பட்ட இந்த வசனங்கள் நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலே ஆழமாய் பதியும்படி நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் ஜெபிக்கும் பொழுது இந்த வசனங்கள் அவருடைய மனதிலே தோன்ற வேண்டும் என்று உம்மிடத்தில் நான் மன்றாடுகிறேன். ஏசப்பா, ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபிக்காமல் உம்முடைய வார்த்தைகளை சொல்லி அதை யோசித்து கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறதே என்று யோசித்து, எனக்கு விரோதமாய் ஒரு ஆயுதம் எழும்பக்கூடாது என்று யோசித்து, ஆண்டவரே அந்த ஆயுதங்களை அழிக்கக்கூடிய கிருபைகளை யோசித்து ஜெபிக்க உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில செழித்திருக்கட்டும், உயர்ந்திருக்கட்டும், மேன்மையாக இருக்கட்டும்ப்பா. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். வந்த ஒவ்வொரு மேலும் உம்முடைய கிருபை இருக்கட்டும். உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.